பாரு, இவனுக்கு பேரு மைனரா. ஏண்டா உங்ககிட்ட கோழி மேயுது, ஒரு கோழி கூட சரியில்லையே. எல்லாம் முட்டை வச்சு கோழிங்க. ஏன் சம்பா மைனர் இங்க என்ன பண்றாங்க? பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல மைனரியா வலை வீசிட்டு இருக்காங்க. மீன் மாட்டுச்சு, அங்கேயே அலசி குழம்பு வச்சிருவாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட மாட்டிக்க. மீன் குஞ்சு சொல்லுங்க. ஏன் மைனர் மச்சான், காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே குளிக்கிற பொண்ணுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க? என் அழகு தகுந்த பொண்ணு கிடைக்கலையே. உன் அழகுக்கு அதை ஏன் கேக்குறீங்க? ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அதுக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீ தேனியில ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அதுக்கு உயரம் பத்தலன்னு சொல்லிட்டேன். நீ உசிலம்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்களே, அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். டேய், நிறுத்து. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், இதே என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா உன்னை விட கருப்பாக ஒரு எரும கண்ணுட்டியா இருந்துச்சு. அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவ? இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கக்கூடாது. இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கக்கூடாது. இவனை எப்படி மாற்றுறது? இருக்கு, நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு, பொண்ணை பார்த்தா தாலி கட்டாம விட மாட்டாங்க. சம்மதம் தான். சம்மதம் தானே? தேங்காய் வாங்கிக்கலாமா? 5 தாறு வாழைப்பழம், 50 தேங்காய், 100 லட்டு, 100 ஜிலேபி, 100 முறுக்கு. நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்க்க போறவன் தெரியலையே, செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி இருக்கு. ஏமாமா பெரிய குடும்பம்னு சொன்ன, வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டை பார்த்து ஆளை எடை போடாத, நேர்ல பார். பொண்ண பெத்த பெரிய மனுஷா, நீங்க வந்து என்ன பண்ண? பொண்ணை கூப்பிடுங்க. மண்டோதரி, இதுவா பொண்ணு? என் பொஞ்சாதிங்க அவ்வளவு இளமையா இருக்கிறான். ஐயோ ஐயோ, பயப்படாத. என்ன மாமா பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க. மாமா அவசரப்படுறான்ல, பொண்ணை கூப்பிடுங்க. டீமா கடோத்கஜா. மாமா இன்னும் நிறைய இருக்கு. யார் மாமா இந்த யானை குட்டிங்க? அப்படியெல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள்ள, இது என்னோட செல்ல பிள்ளைங்க. மாமா பொண்ணை கூப்பிடுப்பா. அம்மா சாவித்ரி. யார் மாமா இந்த குட்டியானே? எனக்கு பொண்ணு வேணாம், இந்த குடும்பம் வேணாம். இதை கெட்டு யார் சீனு போடுறது? டேய், கொண்டு வந்த ஜாமான் வண்டியில ஏத்துக்கடா. வண்டியில ஏத்துறதா? அங்க பார். ஐயோ, குடும்பமா யாது? காட்டியான குடுக்கல மாட்டி விட்ட. நீ என்ன ஏமாத்திட்ட. நான் போறேன். போவாதீங்க மாப்பிள்ள. விடியா, சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. போறேன். என்ன கேரப்பேன்னு நினைச்சியா? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயோ தாலி. டேய், இது ஏனை கிட்ட கயிறா? மாப்பிள்ள, இதான் எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி. கட்டுங்க மாப்பிள்ள. கட்டுறா. இங்க இருக்கு. கவலைப்படாம தாலிய கட்டுறா. என்ன பெரிய கருப்பு, உழுக போனவன் கலப்பைய தோல்ல போட்டு வந்து நிக்கிற? சோலையமா தீச்சிட்டு எடுக்க போறான்ல, மழை பேஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் உழுதுட்டா போகுது. எவ்வளவு ஈரங்காயத்துக்குள்ள துணியெல்லாம் ஏன் எடுக்கிறவா? உனக்கு என்ன கூறுகிற கெட்டு போச்சா? சோலையம்மா தீச்சிட்டு எடுக்க போறால, மழை வந்துரும்ல, பிறகு எப்படி துணி காயும்? ஏண்டி உச்சி வெயில் இப்படி அடிக்குதே, மழை வருமா? அது என்னுடைய அப்படி கேக்குறவா? வருஷா வருஷம் அப்படித்தானே நடக்குது. குழம்ப போட்டு அருள் இறங்கி சோலையம்மா தான் கையால அக்கிளி சட்டை ஏந்தனாண்டா. கொம்மரத்தை போட்டுக்கிட்டு மழை கொட்டாது. அவ வெட்டி கையால அக்கிளி சட்டை ஏந்தணும். கொற்ற மழையிலேயே அது அமுந்துராம ஆட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் காடு கரையெல்லாம் விளைஞ்சு நம்ம கவலையெல்லாம் தீரும் முடி.
என்னடி நெளிற? இதான். ஏய், ஏய். ஐயோ மாமா, விடு மாமா. ஐயோ வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. ஐயோ ஏய், சோலையம்மா வரா. நாம 2 பேரும் சேர்ந்து அவளை விருப்பமா? ஐயோ, ஆறுகண்ணு உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனது. தொடச்சு விடுறியா? அடியே, முதல்ல வீட்டுக்கு போய் ஒழுங்கா தாவணிய போட்டு மூடு. நான் எப்படி வேணாலும் ஆட்டி திருவேன். உனக்கு என்ன வந்துச்சா? இப்படியே போய் ஊர்ல எவன் மேல வேணாலும் உரசு. ஏன் ஆம்பளை மேல உரசுன? உச்சி மாதிரி ஒண்ணு இல்லாம பறிச்சுடுவேன். ஏ மாமா, மஞ்சள் தண்ணி ஊத்தி வேட்டியில நனைஞ்சு போச்சு. வீட்டுக்கு வரியா? துவைச்சு தரேன். இந்த கூத்த கேட்டியா? எனக்கு கூட மாலை ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு என் தங்கச்சியை கூட்டியாந்து வச்சிருந்தேன். வந்த 1 மாசத்துக்குள்ள என் புருஷனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரை கூட்டிட்டு வழியே போயிட்டான். இதுக்கேண்டி கவலைப்பட்டு இருக்க? கமுக்கமா ஒரு யோசனை சொல்றேன் கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம அவன் காலடி மண் எடுத்து வெள்ளை துணியில முடிஞ்சு தலையடி கடியில வச்சு படு. உன் புருஷன் ஒன்னைய தவிர வேற எவளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டியான். என்ன குடத்து வைத்து வந்திருக்க? தண்ணி புரியா? இல்ல, பாலு. இன்னைக்கு முத ராத்திரி இல்ல, இது உங்களுக்கு, இது எனக்கு. இறக்கி வைங்க. இரு வரேன். ஓ, யானைப்பாடு இருக்கு. ஓஹோ, சாவித்ரி உட்கார். சாவித்ரி, நீ கொஞ்சம் இழைச்சிருந்தி என்ன எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசையா கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது. சரி, அதை விடு. விளக்கணைக்கலாமா? ஐயோ வாழாங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்கணை கேட்டா எனக்கு பயமா இருக்குமே. சாவித்ரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு முதராத்திரி முடிச்சு. டேய், கும்பல என்னைக்கலாம் என்ன கடா? எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் ஒன்னாதான் படுப்போம். தங்கச்சி போத்துல படுத்தா தான் எங்களுக்கு உறக்கம் வரும். எனக்கு முதராத்திரா எந்திரிக்கடா. ஐயோ 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 ஐயோ, காட்டியா மாட்டீங்க, காப்பாத்துங்க. ஏண்டி சோலையம்மா, என் பிள்ளைக்கு கல்யாணம்னு நேத்தே கூப்பிட்டு இருந்தல்ல, நீ வந்து தானே தாலி எடுத்து கொடுக்கணும். ஏன் அத்தை, நான் என்ன பெரிய மனுஷியா தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு? பெரிய மனுஷியாவது சின்ன மனுஷியாவது உன் கையால தாலி எடுத்து கொடுத்தீனா என் மக வாக்கப்பட்டு போற இடத்துல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பா. வாத்தானா வருவியா?